ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். இன்றைக்கும் மில்லட் ரெசிபி வீடியோ தான். ஆனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோல் அவுல் வச்சு தான் ஒரு ரொட்டி மாதிரி பண்ண போகிறோம். நான் நைட்டு டின்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்கும். நம்ம நல்லா மெலிசாக தட்டி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு கப்பு நான் கொஞ்சம் பெரிய கப்லேயே சோளம் அவல் எடுத்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் எந்த வெஜிடபிள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயமும் நான் கேரட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட பட்டாணி இல்லை. இல்லைனா பட்டாணி கூட நாங்கள் சேர்க்குறவங்க சேர்த்துக்குவோம். அது கொஞ்சம் மஸ்ட்டு தான் சேர்க்க முடியும், ஏன்னா ரொட்டி தட்டணும் இல்லையா, அதனால். நான் ஊற வச்சதை வடிகட்டி அதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டால் நம்ம சூப்பராக இது நல்லா நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது கூட கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துருக்கேன். துருவி கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு, அப்புறம் 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். ஏன்னா வேணுங்கிறவங்க பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா நான் சேர்க்கல. எனக்கு அது கடிக்கிறது பிடிக்காது. அதனால் நான் மிளகாத்தூளாக சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்க்காதவங்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். எல்லாம் போட்டு நீங்கள் பார்க்க தான் அந்த க்ரம்பிளாக இருக்க மாதிரி உங்களுக்கு அது இருக்கும். தட்ட முடியுமான்ட்டு. ஆனால் நீங்கள் மாவோடு சேர்ந்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை காய வச்சுட்டு நம்ம ஒரு இலையில எண்ணெய் தடவி அதில் உருண்டையாக நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த உருண்டையில் நம்ம தட்டிக்கலாம். தட்டுறப்ப கொஞ்சம் கையில் தண்ணி நினச்சி தட்டினிங்கன்னா ஒட்டாது. மாவு நல்லாவே எவ்வளோ தூரம் மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நல்லா மெலிசாகவே தட்டிக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஒன்றா ஏன்னா இலையில எண்ணெய் தடவி இருக்கனால சூப்பராக நீங்கள் அப்படியே தோசைக்கல் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே வந்துடும், ஒட்டாது. இது 2 பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான ரொட்டி தயார். எந்த அவுளில் வேணாலும் செய்யலாம். என்கிட்ட இன்றைக்கி சோள அவல் இருந்தது, அதனால் அதை வச்சு செஞ்சேன். நம்ம வேறு எந்த மில்லட் அவல் வேணாலும் வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம செய்யலாம். அதனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பீஸ் அப்புறம் மாதிரி இதாக சாப்பிடாம நம்ம நான் அவல் அது பாலில் ஊற வச்சும் சாப்பிடுவேன் நார்மலாக. சரி, அது போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி இது ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே வந்தது. என் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்டை முக்கால்வாசி இந்த ரொட்டி இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் வெங்காய சட்னி அரைச்சது இருந்தது. அதான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.